இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 7:2. இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே சமரியாவில் பெரிய பஞ்சம் உண்டாகுது. அப்போ தான் எலிசா சொல்கிறான், நாளைக்கு இந்த நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் அப்படின்றத கர்த்தர் சொல்கிறான்றத சொல்கிறான். அதுக்கு தான் பிரதானி சொல்கிறான், கடவுள் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எலிசா சொல்கிறான், நீ கண்ணால் பார்க்க தான் போகிற, ஆனால் அதை நீ சாப்பிட மாட்ட அப்படின்றத சொல்கிறான். எலிசா சொன்னது போலவேவும் அவன் மக்களோட கூட்டத்தில் சிக்கி மிதிப்பட்டு இறந்து போகிறான். இந்த அதிசயத்தை கடவுள் செய்ய போகிறாருன்றத கடவுளே சொல்லியும் அவன் நம்பலை. நாமளும் இப்படி தான் பல தடவை நடந்துக்கிறோம். கடவுள் நமக்கு தரிசனமாகி செய்வேன்னு சொன்ன காரியங்களை நம்ம விசுவாசிக்காமல் போயிடுறோம். ஏன்னா நம்மளோட சூழ்நிலை கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அப்படியேவும் ஆப்போசிட்டாக இருக்குது. நீ விசுவாசித்தால் அதிசயத்தை காண்பாயின்னு கடவுள் சொன்னது போல் நாம் கடவுளோட வார்த்தையை நம்பினாதான் அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமேன்.